வணக்கம் நண்பர்களே. என்னடா ஆரிஜின்ஸ் ஆஃப் உல்வரின் மாதிரி ஆரிஜின்ஸ் ஆஃப் கருப்புன்னு போட்டு உட்காந்துருக்கானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், கருப்பசாமி யாரு, எங்கேருந்து வந்தார், என்ன வரலாறு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது நம்பிக்கை உடையவர்களின் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பேசுகிறது தான். இது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நம்பிக்கை உடையவர்களின் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இந்த கதையை நான் சொல்கிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கன்னு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறேன். ஓகே, கருப்பசாமி கிராமத்து தெய்வம், காவல் தெய்வம், பயங்கர ஃபியர்ஸான ஒரு தெய்வம். கோவக்கார சாமி, சாராயம் வைப்பாங்க, சுருட்டு வைப்பாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியும். பட் கருப்பசாமி யாரு, எங்கிருந்து வந்தார், எப்படி ஒரு கடவுளானார் அப்படின்றதுக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல கதைகள் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கோயிலுக்கும் எங்கெங்க கோயில் இருக்கோ அந்தந்த கோயிலுக்கு கதைகள் மாறுபடுது, வேறுபடுது. அதுதான் அந்த கோவிலில் அவங்க நம்புகிற, அந்த ஊர்க்காரங்க நம்புகிற கதைன்னு வச்சுக்கோங்களேன். பட் பொதுவாக பேசப்படக்கூடிய நாலஞ்சு கதைகள், நம்பிக்கைகள் இருக்கும்ல, அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒன் பை ஒன்னாக நான் அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வரேன். முதல் நம்பிக்கை, முதல்ல கருப்பசாமி இப்படி தான் வந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறது எங்கே அப்படின்னா 18ஆம் படி கருப்பு. அதை நம்ம மறக்கவே முடியாது. ரொம்ப ஃபேமஸான ஒரு கருப்பசாமியினுடைய ஒரு ஃபார்ம் அப்படின்னா 18ஆம் படி கருப்பு தான். எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் மதுரையில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய கோயிலும் இருக்குது. இந்த 18ஆம் படி கருப்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை ரொம்ப லாங் பிஃபோர் இந்த பாண்டியர் ஆட்சி காலத்தில், அந்த மாதிரி காலகட்டத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகரை எப்படியாவது எடுத்தே ஆகணும், திருடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மாந்திரிகர்கள், அங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு 18 பேர் நல்ல மந்திரம் மாந்திரிகள்லாம் தெரிஞ்சவங்களை அனுப்பி மதுரைக்குள்ளேருந்து எப்படியாவது அந்த கள்ளழகரை மட்டும் கொண்டு வந்துருங்க, அது ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு துணையாக மலையாள கருப்பு அப்படின்ற ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவியை துணையாக அமுச்சு வைக்கிறாங்க. ஏன்னா கள்ளழகர் எடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே பல்வேறு மந்திரம் மாந்திரிகம் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மலையாள கருப்பை கூட அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த 18 பேரும் வர்றாங்க மதுரைக்குள்ளே. பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய கள்ளழகருக்கு பூஜை பண்ணுறவங்க ஊருக்காரங்கலாம் ஏற்கனவே கண்டிப்பாக இப்படி யாராவது வருவாங்கன்றது தெரிஞ்சு அதுக்கான முன்னேற்பாடுகளோடய இருக்கிறாங்க. அந்த 18 பேரையும் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க, காலி பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்தில். அந்த 18 பேர் இறந்து போய் அவங்க நினைவாக தான் அந்த 18 படி அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலையாள கருப்பு சொல்லுது, இவ்வளோ வீரமிக்க மக்களா, இந்த சாமிக்காக நீங்கள் இவ்வளோ மெனக்கிடுறீங்களா காப்பாற்றுறதுக்கு, அப்போ இனிமேல் நானே இங்கேருந்து காப்பாற்றுறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே இனிமேல் இங்கேருந்து காப்பாற்றுறேன், என்னை மீறி யாரும் கள்ளழகரை தொட முடியாது, என்னை மீறி யாரும் ஊருக்குள்ளே வர முடியாது, இனி இங்கே உள்ள விவசாய நிலம், இங்கே உள்ள நிலப்பழத்துக்கெல்லாம் நான் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி இந்த மலையாள கருப்பு அந்த இறந்து போன 18 பேர் ஞாபகமாக வச்சு அந்த 18 படிகளை தாண்டி உட்காந்து ஆட்சி செய்கிறது தான் 18ஆம் படி கருப்பு. இதுதான் 18ஆம் படி கருப்பினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய நம்பிக்கை. இதே மாதிரி இன்னொரு வேர்ஷன், இன்னொரு நம்பிக்கை, நிறைய பேர் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதுக்கும் பின்னோக்கிய காலத்துக்கு போகணும், அதுக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது, அதை விட பழைய காலத்துக்கு நம்ம போகணும் இந்த நம்பிக்கையை பற்றி பேசுகிறதுக்கு. ராமரும் சீதையும் ஒருத்தர் பிரிஞ்சு, சீதை காட்டில் இருக்கிறாங்க. வால்மீகி முனிவரினுடைய ஆசிரமத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு முறை வால்மீகி முனிவர் தியானத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி, தியானத்தில் உட்கார போகிற டைமில் சீதை அவங்களுடைய குழந்தையை கொடுத்து, இந்த கதைப்படி அவங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கப்போ அவங்களுடைய குழந்தையை கொடுத்து, அவங்களுடைய குழந்தையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்ல, வால்மீகி முனிவர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தியானத்தை ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் சீதை அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வால்மீகி கண்ணை திறந்து யதார்த்தமாக பார்த்தா குழந்தைய காணோம். அது குழந்தைய கொடுத்துட்டு போனாங்க, இப்போ குழந்தைய காணோம், இப்போ வந்தால் கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு அவருக்கு அந்த பதட்டம் இருக்கும்ல, நம்மளை நம்பி கொடுத்துட்டு போயிருக்கிறேன், இப்போ காணமே அப்படின்ற பதட்டத்தில் அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தர்ப புல் எடுத்து அதில் அவருடைய சக்தியை யூஸ் பண்ணி அதை ஒரு குழந்தையாக மாற்றுறாரு. அவர் குழந்தையாக மாற்றி அப்படி வச்சிடறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீதா வராங்க. இது என்ன குழந்தை அப்படின்றாங்க. ஐயோ, குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கா, நான் குழந்தை காணாமல் போயிடுச்சு, குழந்தைய நான் தான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு நினச்சி என்னுடைய மந்திர சக்தியில், என்னுடைய சக்தியில் வந்தவன் தான் இந்த குழந்தை அப்படின்னு உடனே, சரி கவலைப்படாதீங்க, 2 குழந்தையும் நானே அம்மாவை இருந்து வளர்க்குறேன் அப்படின்னு தான் லவகுசா அப்படின்ற 2 குழந்தைங்க வந்ததா இந்த நம்பிக்கை சொல்லுது. இவங்க வளர்ந்து வர்றாங்க. ஒரு கட்டத்தில் ராமர் திரும்ப கூட்டு போகிறதுக்காக வர்றாரு. வர்ற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு அக்னி பரீட்சை மாதிரி நெருப்பை தாண்டி நடக்கிறோம். சீதை நடக்கிறாங்க, வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்கும் ராமருக்கும் பிறந்த குழந்தை நடக்கிறான், அவனும் வெளியே வந்துடுறான். ஆனால்
வால்மீகி அவர்களால் தர்பை புல்லால் உருவாக்கப்பட்ட அந்த பையன் நடந்து போகும்போது அவனால் அந்த நெருப்பு தாங்க முடியல, எரிஞ்சு கருகிடுறான். ஏன்னா அவன் புல்லு தானே. இன்னொன்று என்னன்னா, அக்னி பரீட்சையை தாண்டுற அளவுக்கு அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. அப்போ அப்படி எரிஞ்சு போன உடலோடு இருக்கிறவனை வந்து ராமர் தான், சரி ஓகே நீ வருத்தப்படாத, இனி நீ வந்து காவல் தெய்வமாக இரு, நீ காவல் தெய்வமாக இரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா மலை காடு இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான மக்கள் வாழக்கூடிய இடங்கள் நீ வந்து காவல் காத்து வாழு அப்படின்னு சொல்லி சொன்னதா இந்த நம்பிக்கை சொல்லுது. இன்னொரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் அப்படின்னாலும் திரும்ப நம்ம வந்து மலையாள தேசத்துக்கு தான் போகணும். முதல்ல நான் சொன்னதும் மலையாள தேசத்திலிருந்து இங்கே கள்ளழகரை நோக்கி வந்த கதை தான், இதுவும் திரும்ப கேரளாவுக்கு தான் போகுது இந்த கதையும். ஸோ ஐயப்பனுக்காக ஒரு காவல் தெய்வம், அவரு உங்களுக்கு தெரியும் காட்டில் தான் இருக்காரு. இன்னை வரைக்குமே வந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த காடு அவரை பார்க்க வர்றவங்க மற்ற விலங்குகள் கிட்ட இருந்தெல்லாம் பாதுகாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் கருப்பசாமி. அவர் அங்கே உள்ள காவல் தெய்வம், காட்டெல்லாம் காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரியான கதைகள் இருக்கிறதுனாலேயே கருப்பசாமியை வந்து எல்லாரும் என்னன்னா, அது வந்து ஒரு மலையாள தேசத்துக்கு கடவுள், மலையாள கருப்பு, கேரளத்து கருப்பு, அது அங்கே உள்ள கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மலை அதிகமாக உள்ள இடங்கள்ல வந்து கருப்பசாமி இருப்பார், அதனால இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னும் பலர் சொல்கிறாங்க. கேரளாவிலேருந்து கருப்பசாமி வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கும் சொல்கிறாங்க. இன்னொரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு தான் வந்து கருப்பசாமி உருவாக்குனது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மகாவிஷ்ணு வந்து ஒரு காவல் தெய்வமாக உருவாக்குனாரு அப்படின்ட்டோம். இப்போ நான் சொன்னதை விட மக்கள் அதிகமாக நம்புகிற ஒரு ஒரு கதையை நான் சொல்கிறேன். இது ஒரு நம்பிக்கை. இது நான் கதை அப்படின்னு சொல்கிறேன்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. கதை அப்படின்னு நான் சொல்கிறது ஸ்டோரி, நம்பிக்கை, அதை தான் நான் வந்து அப்படி சொல்கிறேன். அது வந்து பொய் அப்படின்ற மீனிங்கில் நான் சொல்லலை. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, ஐயனார் நமக்கு தெரியும். ஐயனார் வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டியை, விவசாய நிலங்களை இதெல்லாம் பார்த்துக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு. ஸோ ஐயனாருக்கு ஒரு காவலாளி தேவை. ஐயனார் சார்பாக ராத்திரி ரோந்து வர்றது, ஆடு மாடுகளை பார்த்துக்கிறது, மற்ற அந்த மோசமான ஸ்பிரிட் இருந்து காட்டுக்குள்ளே துரத்திட்டு போய் அதை பிடிச்சி அழிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு ஒரு ஒரு கார்டியன் தேவை அப்படின்றதுக்காக ஐயனார் உருவாக்குனது தான் கருப்பசாமி அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. ஐயனாரும் கருப்பசாமி வழிபாடு வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். அதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நம்பிக்கையில் இந்த கதைகளை நான் முடிச்சிடுறேன். நான் இப்படியும் ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இது எல்லாத்த விடையும் ரொம்ப அதிகமாக மக்கள் நம்பக்கூடிய, க்ளோஸ் டு ரியாலிட்டியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வேர்ஷன் என்ன அப்படின்னா, கருப்பசாமின்றது வேற யாரும் கிடையாது. அந்தந்த ஊரில், அந்தந்த பிரதேசத்தில், அந்த காலத்து வழக்கப்படி சொல்லலாம், அந்தந்த நாட்டில், அந்த நாட்டுக்காக, அந்த ஊருக்காக போராடி இறந்து போன ஒரு வீரன் அல்லது அந்த கிராமத்தான், அவங்க தான் வந்து கருப்பசாமியாக இருக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. தமிழர்கள் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா நடுகள் வழிபாடு கொண்டவங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல் அப்படின்ற அந்த போர் முறைகள்லாம் இருக்கும். நம்ம தமிழில் படிச்சிருப்போம், தமிழ் எடுத்து படித்தவங்களுக்கு தெரியும், படிச்சிருப்போம். நம்ம ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள வந்து அங்கே உள்ள பசு, ஆடு மாடு இதெல்லாம் வந்து திருடிட்டு போயிடுவாங்க, திரும்ப அதை போய் மீட்டு கொண்டு வருவாங்க. இதுதான் போர். அப்போ அந்த டைமில் தானே பணத்துக்கு ஈக்குவல். ஸோ அப்படி வந்து யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, எடுக்கும்போது தைரியமாக காப்பாற்றுறதோ, அப்படி யாரும் கொள்ளையடிக்காமல் திருடாமல் பாதுகாக்கிறதோ, இல்லை திருடிட்டு போனதை தைரியமாக மீட்டுட்டு வரும்போதோ உயிரிழந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நடுகள்லாம் வச்சு கும்பிட்டுருக்குறாங்க. இல்லை 2 நாட்டுக்கு நடுவில் போர், அந்த போரில் வந்து வீரமாக சண்டை போட்ட ஒரு போர் வீரன், அவனை வந்து வச்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு வீர காரியங்கள் செஞ்சு ஊருக்காக, பொதுமக்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணவங்கள நடுகள்லாம் வச்சு வழிபடுற மரபு தமிழர்கள் மத்தியில் இருந்திருக்கு. இப்படி வந்து தான் கருப்பசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. பல கோயில்களில் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் வந்து இப்போ வரைக்குமே இருக்குது. கருப்பசாமியினுடைய கதையில் எடுத்து நம்ம பார்க்கும்போது அங்கங்கே உள்ள கோயில்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இந்த கடவுள் வந்துச்சு அப்படின்றதுக்கு இப்போ நான் சொன்னேன்ல, இந்த நடுகள் வழிபாடு, அப்புறம் வீரமரணம் அடைஞ்சவங்க, இந்த மாதிரி கதைகள் தான் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் மற்ற கோயில்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கோயிலுக்கு வந்து தலப்புராணம்னு ஒன்று இருக்கும். ஸ்தல புராணம், அதுதான் கரெக்டான சொல்லு. ஸோ அது இருக்கும். அதில் வந்து தெரிஞ்சிடும் நமக்கு இந்த கோயிலுடைய இது என்ன, எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. பட் கருப்பசாமி கோயில் வந்து வெகுஜன மக்களால் ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு கோயிலாக இருக்கிறதுனால ரொம்ப ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணல. மக்கள் வருவாங்க, கும்பிடுவாங்க, போயிடுவாங்கன்றனால அந்த காலத்து பெருசுங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகி அந்த வழிபாடு மட்டும் மிஞ்சி இருக்குது. இதுதான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் கருப்பசாமியினுடைய வரலாறான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நூற்றுக்கணக்கான வேர்ஷன்ஸ், நூற்றுக்கணக்கான நம்பிக்கைகள் பறந்து விரிஞ்சு போயிட்டே இருக்குது. அவ்வளவு இருக்குது கருப்பசாமி இப்படி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக. பட் நான் சொன்னது மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய, இல்லை அதிகம் நம்பப்படக்கூடிய அந்த வேர்ஷன்ஸை, அந்தந்த ஸ்டோரிஸை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
இதில் என்ன அப்படின்னா கருப்பசாமியினுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். இப்போ நான் சொல்கிற மாதிரி இதுதான் இப்படி தான் வந்துச்சு அந்த சாமி அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு கோயிலுக்கும் அந்த கதை வந்து மாறிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கருப்பசாமி அப்படின்றது ரொம்ப அதிகப்படியான வெகுஜன மக்கள் கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு சாமி. இப்போ இந்த கருப்பசாமியில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. நிறைய கருப்பசாமி நம்ம வந்து ஊர் பக்கம் பார்க்குறப்ப நான் சொன்ன மாதிரி 18ஆம் படி கருப்பு, மலையாள கருப்பு, வேட்டக்கருப்பு, காவக்கார கருப்பு, அதுக்கப்புறம் சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, நொண்டி கருப்பு, வந்து பேய் கருப்பு, காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கருப்பசாமின்னு எக்கச்சக்கமான கருப்பசாமி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உள்ள நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே உள்ள அந்த மரபுகளுக்கு ஏற்ற மாதிரி கருப்பசாமியை வந்து கும்பிட்டுட்ருக்குறாங்க, நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ ரொம்ப சுருக்கமாக கருப்பசாமி பற்றி சொல்லணும் அப்படின்னா கருப்பசாமி அப்படின்றது எளிய மக்களால், வெகுஜன மக்களால், ஒரு யதார்த்தமான கிராமத்து மக்களால் ரொம்ப ஈஸியாக அணுகி ரொம்ப க்ளோஸாக போய் கும்பிடப்படக்கூடிய ஒரு கிராமத்து தெய்வமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஐயனார் கருப்பசாமி, வட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முனீஸ்வரன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கிலி பூதத்தார், சுடலை மாடன், இப்படி பல கடவுள்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த ஐயனார் வழிபாட்டை பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடலாம். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நான் ரொம்ப குறைந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஐயனாருக்கு பெரும்பாலும் வந்து வெஜிடேரியன் சாப்பாடு, பெருசாக ஆடு கோழி பலியிட மாட்டாங்க. அந்த சாராயம் சுருட்டு வைக்கிறது இந்த நடைமுறைகள் வந்து இல்லை. ஒருவேளை உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை டீட்டெயில்டாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். அந்த மாதிரி இல்லை. ஆனால் அதே கோயில் வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருப்பசாமி சன்னதியில் இது எல்லாமே நடக்கும். அங்கே வந்து ஆடு கோழி பலி கொடுப்பாங்க, சாராயம் வைப்பாங்க, சுருட்டு வைப்பாங்க. ஏன்னா அது வந்து பயங்கரமாக சாப்பிட்டு தெம்பாக இருந்து ராத்திரியெல்லாம் ஊரை காக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. இதை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிய மக்கள், சாதாரணமான மனிதர்கள் தான். இப்படி முனீஸ்வரனுக்கு அப்படின்னு அங்கங்கே உள்ள அந்த கிராம தெய்வங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நம்பிக்கைகளும் கதைகளும் நம்ம வரலாற்றில் வந்து உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுக்க இதை நான் வந்து நம்பிக்கை உடையவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உண்மையா, இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்ற காஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரியல. நம்பிக்கை உடையவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதை வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். நான் கருப்பசாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கருப்பசாமி மாறி இருக்கக்கூடிய இன்ன பிற தெய்வங்களை வந்து பெருசாக கொண்டாடாமல் விட்டோமோன்ற ஒரு ஆதங்கம் வந்து எனக்கு இருக்குது. நான் நம்மளே வந்து சொல்லும் போது என்னென்னா சிறு தெய்வம், குறு தெய்வம் அப்படின்னு வந்து அதை வகைப்படுத்திடுவோம். தெய்வத்தை வந்து சின்னது பெருசுன்னு வகைப்படுத்துகிற அளவுக்கு மனுஷன் வந்துட்டான் அப்படின்றதான் இங்கே வந்து ரொம்ப வேடிக்கையான விஷயமா எனக்கு படுது. நம்மளே நம்ம ஊர் தெய்வங்களை, நம்ம முன்னோர்களாக இருக்கக்கூடியவங்களை, அப்படி நம்பப்படக்கூடியவங்களை சிறு தெய்வம் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு நமக்கு தெரியல. அதை சிறு தெய்வம் குறு தெய்வம்லாம் சொல்லாமல் இந்த நாட்டார் தெய்வங்கள், கிராம தெய்வங்கள், தமிழ்நாட்டு தெய்வங்கள் அப்படி சொல்லலாம். பல்வேறு பேர்கள் இருக்குது. அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறது கூட ஓகே. ஆனால் அதை சிறு தெய்வம்னு சொல்லி பேரளவுலேயே சிறுமைப்படுத்துறது வந்து அந்த கலாச்சாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எளிய மக்களை, சாதாரண பின்புலத்திலிருந்து வரக்கூடிய மக்களை, வெகுஜன மக்களையும் சேர்த்து ஏதோ சிறுமைப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அதை நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். அதை வந்து நம்ம ஊர் காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், தமிழ்நாட்டு தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள்னு மரியாதையாக சொல்லுவோம். ஏன்னா எளிய மக்கள் வழிபாடுங்க, நம்ம அதுக்கு மரியாதை கொடுத்து தானே ஆகணும், அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போது கருப்பசாமி வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி, சிலருக்கு வந்து அதீத நம்பிக்கை இருக்கும், சிலருக்கு வந்து அவங்க ஊரில் கோவில் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். இப்போ எனக்கு வந்து அப்படி ஒரு இன்சிடென்ட் இருக்குது, எனக்கு வந்து அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஊத்துப்பட்டின்ற ஒரு சின்ன கிராமம். இப்போ வரைக்குமே அது வந்து ஒரு கிராமமாக தான் இருக்குது. எங்கள் அம்மாவுடைய பூர்வீக ஊர். அங்கே போகும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமி கோயிலை வந்து கும்பிட்டுருவேன். நான் சின்ன வயசுலேருந்தே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. பல கதைகள், பல நம்பிக்கைகள் அங்கேயும் உண்டு. அது எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசில் கும்பிட்டதுலேருந்து எப்பப்பெல்லாம் என்னால் முடியுமோ அப்போல்லாம் நான் நினைவு வச்சுப்பேன். இந்த ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது மனசில் நினச்சிப்பேன். இப்படியெல்லாம் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரில் ஒரு கதை இருக்குது. அந்த ஊரில் மக்கள் வந்து நம்புகிற ஒரு கதை இருக்குது. ஒரு நாள் ராத்திரி வந்து நான் சொல்கிறேன்னா முன்னாடி அந்த காலகட்டத்தில் உள்ளது தான், ஓகேவா? கிராமத்து கதைகள் தானே அது. அப்போ உள்ள டைமில் அந்த டைமில் வந்து ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், ஒரு 45-50 வயசு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ராத்திரி நேரத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆடு புலி ஆட்டம், அந்த மாதிரி கிளித்தட்டு அப்படின்ற ஒரு விளையாட்டை வந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கருப்பசாமி வந்து அந்த பக்கம் குதிரையில் போனவர் வந்து அதை பார்த்துட்டு ஒரு சத்தம் கொடுத்துட்டு போனதாக ஒரு கதை வந்து ஒன்று உண்டு. இன்னை வரைக்கும் 2026 வரைக்கும், அது எந்த வருஷம் நடந்தது, எந்த வருஷம் அவங்க அப்படி சொல்கிறாங்கலாம் எனக்கு தெரில. ஆனால் 2026 வரைக்குமே அந்த நம்பிக்கை அங்கே இருக்குது. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பல நம்பிக்கைகள் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். எக்கச்சக்கமான நம்பிக்கைகள் சொல்லுவாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க. ஆனால் இந்த நம்பிக்கை வந்து
ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஊரில் வந்து நிறைய பேர் நம்புகிறாங்க, நிறைய பேர் வந்து இது இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்த்ததா சொல்கிறாங்க, இன்னமும் ராத்திரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, அந்த ஊரில் தங்குனீங்க அப்படின்னா. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் 8:30 9 மணி கிராமமே அப்படியே முடிஞ்சிடும். சிட்டி லைஃப் மாதிரி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீ கிராமத்தில் ரொம்ப நேரம் முழிச்சிருந்தீங்கன்னா ராத்திரி கருப்பசாமி வருவாருன்ற அளவுக்கு அங்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஊரினுடைய கதை. இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கருப்பசாமி, ஐயனார், இல்லை முனீஸ்வரன், இந்த தெய்வங்களுடைய கதை என்ன? அப்படி இருந்தால் மறக்காமல் நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், பகிர்ந்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, கருப்பு படம். அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாமே பேசுகிறோம் ரொம்ப அதிகமாக இல்லையா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் மட்டும்தான் கருப்பசாமியின் வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பெருசாக வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை பேசியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த படம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை நிறைய பேசுகிறோன்றது ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். சினிமாவால் இதெல்லாம் வந்து ஒரு தாட்டை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது. நம்ம ஊர் கிராம தெய்வங்களை நம்ம ஊரில் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் எளிய வெகுஜன மக்கள், ரொம்ப எளிமையான பின்புலத்திலிருந்து வரக்கூடிய சாதாரண மனிதர்கள் கும்பிடக்கூடிய கடவுள்களை நம்ம தான் பேசி ஆகணும். நம்ம தான் அதை வந்து கொண்டு போய் சேர்த்தாகணும். காந்தாராவில் வந்து அங்கே உள்ள இந்த தெய்வத்தை வந்து பற்றி பேசும்போது எப்படி இந்தியா முழுக்க தெரியுதோ அந்த மாதிரி நம்ம இதை சொல்லுவோம். நம்பிக்கை இல்லாததெல்லாம் தாண்டி நம்ம அதை சொல்லும்போது நம்மளுடைய கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு பார்வை. அதே மாதிரி நிறைய கதைகளும் எடுக்கலாம். அந்த கதைகள் வந்து அது ஒரு நம்பிக்கை பேஸ்டாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கனெக்டிவ் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கருப்பு படம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு நிறைய பேரோட, அந்த மாதிரி ஒரு கனெக்டிவ் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப சாதாரண மனிதர்கள் வணங்கக்கூடிய கருப்பசாமி மாதிரியான கடவுள்களை பற்றி நம்ம நிறைய பேசலாம். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து அடுத்தடுத்து பேசுவேன். பாட்காஸ்ட்டில் பேசியே ரொம்ப நாள் ஆகுது. தேங்க்ஸ் டு கருப்பு மூவி. இந்த பாட்காஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய கருப்புசாமி பற்றின டாபிக் ஓப்பன் பண்ணி விட்டது வந்து அந்த படம் தான். ஸோ தொடர்ந்து நம்ம ஊர் கடவுள்களை, நம்ம ஊர் சாமியை, நம்ம கலாச்சாரத்தை, நம்மளுடைய மக்கள், நம்ம கிராமம், அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், அதெல்லாம் வந்து ஜாதி கடந்து, மதம் கடந்து நம்ம வந்து கற்றுப்போம், தெரிஞ்சுப்போம், சப்போர்ட் பண்ணுவோம், ஸ்ப்ரெட் பண்ணுவோம். பல மோசமான விஷயங்களும் இருக்கும். கிராமம்னு எடுத்துக்கிட்டால் அதிலே வந்து பிரிவினை இருக்கும், அதிலே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதெல்லாம் தூக்கி போடுவோம். நல்ல விஷயங்களை வந்து அதிகமாக நம்ம பேச ஆரம்பிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.